கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சிரக்கோடு பகுதியில் போதை வெறியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். செல்போன் சிக்னல் குற்றவாளியை சிக்க வைத்தது எப்படி? குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே காஞ்சிரங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் குமார். கட்டட தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி 50 வயதான கஸ்தூரி என்ற மனைவியும் 2 மகன் மற்றும் ஒரு மகள் ஆகியோர் உள்ளனர். மகன்களில் ஒருவர் வெளிநாட்டிலும் மற்றொருவர் கேரளாவிலும் தங்கி வேலை பார்த்து வருகின்றார். மகள் ஊரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஜஸ்டின் குமாருக்கு மதுப்பழக்கம் உள்ள நிலையில் தினசரி மதுபோதையில் யாரிடமாவது தகராறு செய்வதோடு வீட்டில் மனைவியிடமும் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மகள் வீட்டின் கீழ்த்தளத்தில் அமர்ந்திருந்த போது கணவன் மனைவி இருவரும் வீட்டின் மேல் தளத்தில் உள்ள அறையில் இருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக மனைவியை தாக்கிவிட்டு சமாதானமாகிவிடும் ஜஸ்டின் அன்று வழக்கத்திற்கு மாறாக அதீத கோபத்தில் தனது சுய கட்டுப்பாட்டை இழந்துள்ளார். போதையுடன் சேர்ந்து கோபமும் தலைக்கேறிய நிலையில் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து கஸ்தூரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்து விட்டார். பின் அங்கிருந்து எதுவும் நடக்காதது போல் தனது தோல்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கேரளாவுக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பி சென்றுள்ளார். தாயார் மேல் தளத்தில் தூங்கிக் கொண்டிருப்பதாக எண்ணிய மகள் விடிந்து வெகு நேரமாகியும் கீழே வராததால் அச்சமடைந்து மேலே சென்று பார்த்துள்ளார். அங்கு தாய் கஸ்தூரி கழுத்து அறுபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். தாயின் சடலத்தை பார்த்து அலறி துடித்த மகளின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். உடனே அவர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து வரவழைத்தனர். அவர்கள் வந்து பார்த்தபோது கஸ்தூரி இறந்து போனதை உறுதி செய்தனர். இதையடுத்து மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் கஸ்தூரியின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தப்பியோடிய ஜஸ்டின் குமாரை தேட ஆரம்பித்தனர். தப்பியோடிய ஜஸ்டின் குமார் தனது செல்போனை ஆன் செய்து வைத்திருந்ததால் போலீசார் அந்த நம்பரை ட்ராக் செய்து பின்தொடர்ந்து சென்றனர். ஜஸ்டின் குமார் நாகர்கோவிலில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே நாகர்கோவில் விரைந்த மார்த்தாண்டம் போலீசார் அங்கு பேருந்து நிலையத்தில் வேறு மாவட்டத்திற்கு தப்பிச் செல்வதற்காக காத்திருந்த ஜஸ்டின் குமாரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். கட்டிய மனைவியை போதை வெறியில் கணவர் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.